குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். டார்கெட் 20 அப்படின்ற பேஜில் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டாப்பிக்லேருந்து 14 தேர்வுகள் நடைபெறும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வினாக்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 தொடங்குது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணம் சலுகை வழங்குறோம். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து முக்கியமானது, அதாவது சட்டசபை வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக மசோதா வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் செயல்படுவார். ஓகேங்களா? இதற்கான சென்னை மாதாவரம் அருகே வந்து பார்த்தீங்கன்னா நிலமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் அந்த மசோதா குறித்து ஆளுநர் தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டது. ஓகேங்களா? அவற்றுக்கு அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா பேரவையில் ஒப்புதல் பெற்று அனுப்புவதற்கு முன்பாக ஆளுநர் தெரிவித்த கருத்துக்களை ஏற்க மறுத்து பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்ற பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் செயல்படுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம்னு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதனுடைய வேந்தராக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீட்டெயில் கேட்டு திருப்பி அனுப்பிட்டார். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவுகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க மறுத்த பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலம் நிரப்ப வந்து பார்த்தீங்கன்னா மசோதா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்ப புதிய நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதற்கான சட்ட மசோதா பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வழிவகை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிசி டேக்கர் வந்து இது ஒன்றும் பெருசாக ஒன்று வேகன்சி, நம்ம குரூப் 4 விட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இது எப்போவுமே எடுக்க முடியாது இல்லையா? பல்கலைக்கழகங்கள் ஒரு குறிப்பிட்டது தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம குரூப் 4, குரூப் 2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்குது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆள் எடுத்து கொடுக்கறதுனால அதில் வேகன்ட் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இதை ட்ரை பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடிமைப்பணி தேர்வாணையம். ஓகேங்களா? இந்த தேர்வாணையம் உருவாக்கப்பட்டு நூற்றாண்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடருக்குது. அதை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிட்டா மட்டும் போதும். இந்திய குடிமைப் பணிகள் வரலாற்றை பொறுத்தவரை ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் 1790களில் வங்காள கவர்னரான காரன்வாலிஸ் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ரீதியான ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசு பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட் உருவாக்குறாரு. ஓகேங்களா? காவல்துறை உருவாக்குனதும் அவர் தான், அது உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த வெல்லஸ்லி பிரபு 1800 கொல்கத்தாவில் குடிமை பணியாளர்கள் பயிற்சி பெற வில்லியம் கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருந்தார். ஓகேங்களா? ஆனாலும் 1806ஆம் ஆண்டு பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லிபரியில் கிழக்கிந்திய கம்பெனியின் கல்லூரி இதற்கு பயிற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டது. பின்பு வந்து பார்த்தீங்கன்னா குடிமை பணிகள் தேர்வுக்கான ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. இது 1853ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனி இயக்குநர்களை வந்து பார்த்தீங்கன்னா குடிமை பணி அலுவலகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நியமித்தாங்க. ஓகேங்களா? இல்லை இந்தியாவில் உள்ள குடிமை பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களால் நிரப்பப்பட வேண்டும்னு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழ தொடங்குச்சு. இந்த குறிப்பிட்ட மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1853ஆம் ஆண்டு டல்ஹௌசி பிரபு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தது. ஓகேங்களா? மெக்காலே பிரபு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பணியாளர் தேர்வு என்பது போட்டித் தேர்வு மூலம் நடைபெற வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சார். அவருடைய பரிந்துரையில் 1856ஆம் ஆண்டு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னுடைய முதல் போட்டித் தேர்வு நடத்துது. 1861ஆம் ஆண்டு குடிமை பணிகளுக்கான சட்டத்தின்படி இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசிக்கின்ற ஐரோப்பியரோ அல்லது இந்தியரோ ஓகேங்களா அதிகாரமிக்க பதவிகளுக்கு வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதன் பிறகு குடிமை பணிகள் இந்திய மயமாக்கலுக்கு அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இல்லை. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குது. எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் இந்தியாவிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. 1886ஆம் ஆண்டு ஆட்சிக்குழுவின் இந்திய குடிமை பணிகள் இம்பீரியல் மாகாணம் மற்றும் துணை பணிகள் என 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1912ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இலிங்டன் பிரபு தலைமையிலான குழு வந்து இந்திய குடிமை பணிகளில் 5% இந்தியர்கள் மட்டுமே உள்ளார்கள் என்றும் 25% ஒதுக்கீடு இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்மொழிஞ்சார் அவருடைய
அவருடைய இதில் ரிப்போர்ட்டில். அடுத்து 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் பொது பணியாளர் ஆணையம் ஒன்றை வந்து அமைக்க பரிந்துரை பண்ணாங்க. அதன் பிறகு 1923ஆம் ஆண்டு லீ பிரபு தலைமையில் அமைக்கப்பட்ட குடிமை பணிகளுக்கான ராயல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணிகளை அகில இந்திய பணிகள், மத்திய பணிகள் மற்றும் மாகாண பணிகள் அப்படின்னு 3 அவர் பிரித்தார். அந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி 1/10/1926ஆம் ஆண்டு சர் ரோஸ் பார்க்கர் தலைமையில் இன்றைய பொதுப்பணிகளுக்கான தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஆங்கிலேய காலத்துவ ஆட்சியின் கீழ் ஒரு பரிசோதனையாக வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களும் இது தொடங்கியது. இந்திய அரசு சட்டம் 1935 இதை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பொதுப்பணிகளுக்கான தேர்வாணையமாக உயர்த்தினாங்க. ஓகேங்களா. அந்த 96லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துருச்சு. இது எல்லாமே உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒரு வரி வினாவாக இருக்கும். ஒரு சில டேட்டா நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இல்லாததும் இருக்குது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து விசாகப்பட்டினத்தில் அமையிருக்கும் கூகுள் செயற்கை நுண்ணறிவு மையம். ஓகேங்களா. எங்கே அமையிருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் அமையிருக்குது. இது முக்கியமான நோட் பண்ணிக்க. நம்ம பழசு பார்த்து தான் என்ன ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக உலகக்கோப்பை குத்துச்சண்டை இறுதிச் சுற்று வந்து பார்த்திங்கன்னா வரும் நவம்பர் 14 முதல் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா. 2025ஆம் ஆண்டு முதல் கட்டமாக பிரேசிலும், 2ஆம் கட்டம் போலந்திலும், 3ஆம் கட்டம் கஜகஸ்தானிலும் நடைபெற்றுச்சு. இறுதிச் சுற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் முதல் முறையாக இப்போ தான் நடக்குது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான். எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அந்த டார்கெட் 20 அப்படி டெஸ்ட் பையில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதி நடக்கிறது. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.